உணர்வை, அதாவது பிறர்களுடைய உணர்வை புரிந்து நடக்கின்ற ஒரு விடயம்தான் பணிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிறர் எத்தகைய உணர்வில் இருக்காங்க, அதே பிறர் எத்தகைய விடயங்களை மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த விடயங்களை புரிந்து நடக்கிறது தான் பணிவுன்னு சொல்லப்படுகின்றது. அதாவது இது எவ்வாறுன்னு சொன்னால், லிஃப்டில் நாங்கள் அப்படியே உயர்ந்து செல்வது போல வாழ்வின் நாங்கள் பல்வேறு கட்டங்களில் நாங்கள் அப்படியே உயர்ந்து கொண்டே போவோம். அதாவது சொல்லப்படும் பணிவு இருக்கின்ற போது தான் நாங்கள் எல்லா விடயங்களும் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக, அதாவது தானாகவே நம்மளை நிறைய விடயங்கள் சேர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நாங்கள் அனுபவ வாயிலாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, அதற்கு சிறந்த ஒரு உதாரணமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. பள்ளத்தை நோக்கித்தான் நீர் செல்லும், அதே போலத்தான் ஒரு மனிதனுடைய எவ்வாறு தன்னுடைய உயர்ந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் முக்கிய கட்டங்களிலெல்லாம் பணிவாக நடக்கின்றானோ அவனை தேடி பல்வேறு விடயங்கள் தானாக சேர்கின்றது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு ஓசை யாரும் விரும்ப மாட்டார்கள், ஆனால் மெல்லியொரு இசைதான் மனதினை மயக்கும். அதுபோல வாழ்க்கையில் பணிவுள்ள பிள்ளைகள் தான் அதிகம் பாசம் கிடைக்கும். பெற்றோர்கிட்ட பேச்சும் பணிவும் பாசம் எப்போ கிடைக்கும்னு சொன்னால், அவங்களுக்கிடையே நீங்கள் பணிவாக நடந்து கொண்டால் மாத்திரம்தான் அவங்களுக்கு இடையில் பாசம் அப்படியே தொடர்ச்சியாக கிடைக்கும். இதே போல் இந்த பணிவு என்று சொல்கின்ற விடயம் உயர் அதிகாரிகளிடத்தே, அதாவது அதன் கீழ்நிலை மட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் ஒரு பணிவான போக்கோடு உயர்நிலை அதிகாரிகள் நடந்து கொள்வது, அது மட்டுமல்லாது ஆசிரியர்கள் இடத்தே மாணவர்கள் பணிவாக நடந்து கொள்வது, பெற்றோரிடத்தே தனது பிள்ளைகள் பணிவாக நடந்து கொள்வது, இவ்வாறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த பணிவு என்று சொல்கின்ற விடயம் நேர்களே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பின்னி பிணைந்து காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு குணம், பண்பு அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் இது ஒரு பெருமதியான ஆடை அப்படின்னு நாங்கள் நிகழ்ச்சியில் அப்படி சொந்தங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்திருங்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பணிவென்ற ஒரு விடயத்தை, பணிவென்ற ஒரு பண்பினை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடைந்து கொண்டு அல்லது அதை ஆடையாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு பெருமதிமிக்க வாழ்க்கையாக, பெருமைமிக்க ஒரு மனிதராக நீங்களும் திகழ வேண்டும் என்று நாங்கள் தாமரை ஃபத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதேபோல் இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற கோல்ட் ஸ்மித் ஐயப்பன் அவர்கள் இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருக்கும் எமது தாமரை ஃபத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியே அவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போல் எமோடு ஃபேஸ்புக் வாயிலாக ஃபாத்திமா சுஜானி அவங்க என்னோட ஃபேஸ்புக் வாயிலாக இணைந்திருக்காங்க. எங்களுக்கு ஒரு அருமையான பாடல் ஒன்று தாங்கன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு அழகிய பாடல் காத்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் எம்மோடு 11 மணி வரை இணைந்திருக்கலாம். www.tamarfm.com என்ற இணையத்தினூடாகவும், அதே போல் எமது ஃபேஸ்புக் வாயிலாக தாமரைஃபம் ஆன்லைன் ரேடியோ என்ற எமது ஃபேஸ்புக் வாயிலாகவும் நீங்கள் இணைந்திருக்கலாம். அதே போல் எமது தொலைபேசி இலக்கத்தின் குறுஞ்செய்திகள் வாயிலாக எம்மோடு இணைந்து நீங்கள் நிகழ்ச்சியில் 11 மணி வரை எம்மோடு கை கோர்த்திருக்கலாம். அதாவது 052006474 என்ற தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாகவும் குறுஞ்செய்திகளை அனுப்பி நீங்களும் நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கலாம். நீங்கள் நினைத்திருப்பது வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக. ஆமா, அழகான ஒரு சிந்தனை தான் எங்களோட சொந்தங்களுக்காக இன்றைக்கு பிரசாத் கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம்னா 12 ராசிக்கான பலன்களை கூட தான் இன்றைக்கு நாங்கள் எங்களோட சொந்தங்களுக்காக கூற இருக்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் ஒரு பாடலை கேட்டுவிட்டு அடுத்த ராசிக்கான பலன்களை கூறலாம். You are listening to tamarfm.com. ஆமான்றது அதை விட டீசர் எண்டிங்ல கூட பாத்தீங்கன்னா தெரிக்க விடலாமான்னு கேட்டு to the 3 to the 4 Tamara FM with Majana so get to Paris so what the cool ni Tamara yode so what to do கேக்குது பல நிகழ்ச்சி, கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி. என் மனசுக்கு புது ராகம் கேக்குது, தாமரை புது பாட்டு. 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு. காட உச்சி மேல உச்சி போய் கால் தடத்த பசி தடனை மெந்தினிக்கு பாரு. கேளு கேளு நல்லா கேளு, தாமரைய பொண்ணு நல்லா கேளு. கேளு கேளு நல்லா கேளு, தாமரைய பொண்ணு நல்லா கேளு.
தக்கதிமி தக்கஜனு தக்கதிமி தக்கஜனு தக்கதிமி தக்கஜனு தக்கதிமி தக்கஜனு மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய் மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய் மாலையில் பொன் மாதினில் நான் துயில் கொள்ள வேண்டும் காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும் சகியே 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 என் இசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும் மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய் நிலவை தட்டி தட்டி செய்து வைத்த சிற்பம் ஒன்று கண்டேன் அதன் விழிகளில் வழிவது அமுதல்ல விஷம் என்று கண்டேன் அதன் விழலையும் தொடுவது பழி என்று விலகிவிட்டேன் வாழ்விழியால் வலை விரித்தாய் வஞ்சனை வெல்லாது வலைகளிலே மீன் சிக்கலாம் தண்ணீர் என்றும் சிக்காது வா என்றால் நான் வருவதில்லை போ என்றால் நான் மறைவதில்லை இது நீ நான் என்ற போட்டி அல்ல நீ யானையிட்டு சூடி கொள்ள ஆண்கள் யாரு பூக்கள் அல்ல
இப்போ பார்த்து வந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அழகான பாடலை தரத்தான் நாங்கள் இப்போ வந்து நிகழ்ச்சியில் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றோம். ஆமாம், நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு அழகான சிந்தனை, பணிவு எல்லார வாழ்க்கைக்குமே அவசியமான ஒரு விடயம். பணிவு ஒழுக்கம், இது ரெண்டுமே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடையலாம். அதுதான் வாழ்க்கையை ஒளிமயமாக்குறதுக்கான ஒரு ஆயுதம் வண்டி சொல்லலாம். அது ரெண்டையும் மனசில் கடைப்பிடிச்சி அப்படியே வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு சிந்தனையை எங்கள்ட பசா சொல்லியிருந்தார். அதனை தொடர்ந்து ஒரு அழகான பாடலை பார்த்து அதுக்கு பிறகு அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் 11 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்கள் தாமரை எஃப்எம்மின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினூடாக www.tamarayfm என்னும் இணையதள முகவரியினூடாகவும் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோனும் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அப்படியே நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ண நேரத்துலேருந்து அப்படியே ஃபத்திமா சுஜான் அவங்க அப்படியே எங்களோட ஃபேஸ்புக்கில் இணைஞ்சு கொண்டு அவங்களோட கமெண்ட்டை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு பாடலை போட சொல்லியிருந்தாங்க. வேதாளம் படத்துலேருந்து நிச்சயமாக நிகழ்ச்சியில் தருவோம்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க தாமரை எஃப்எம்மோடும் தாமரை எஃப்எம் நிகழ்ச்சிகளோடும் அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு நீங்களும் உங்களோட சொந்தங்கள் நண்பர்கள் தினம் பிறந்த நாள் திருமண நாள் போன்ற இனிய நாட்களை கொண்டாடலாம். அவங்களுக்கு நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்கு வாங்க. ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து உங்களோட விஷயத்தை தெரிவிச்சிங்கன்னு சொன்னால் நாங்களும் அந்த நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் ஒரு நற்சிந்தனையை பார்த்து நற்சிந்தனையை தொடர்ந்து ஒரு பாடலை பார்த்து இணைஞ்சு கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் வர்ற பகுதி என்னன்னு சொன்னால் ராசி பலன்கள். ஒவ்வொரு நாளுமே ராசி பலன் நிகழ்ச்சியில் அப்படியே ராசி பலன் என்ற ஒரு பகுதி நிச்சயமாகவே உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே அப்படி உங்களோட ராசிகளுக்கான ராசி பலன் என்ன அப்படின்னு அறியறதுக்கு ஆவலாக இருந்து கொண்டிருப்பீங்க. அப்படியே தொடர்ந்தும் ராசி பலனோட இணைஞ்சு கொள்ளலாம். அப்படி ராசி பலனோட இணைஞ்சு கொள்றாங்க நம்முடைய ஈஸ்வரி. ஆமாம், நாங்கள் வந்து இப்போ பார்த்தோம்னா முதலாவது ராசிக்கான பலன்களை தான் இப்போ பார்க்குறோம். மேசராசினியருக்கான பலன்கள் இன்றைக்கு எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் ஓய்வெடுக்க முடியாமல் உழைக்க வேண்டிய வரும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தாரை குறையை கூற வேண்டாம். வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் நிஜமாக பேசுவார்கள். உத்தியோகத்தில் அதிகாரியுடன் ஈக்கோ பிரச்சனை வந்து நீங்கும். சகிப்புத்தன்மை தான் கொஞ்சம் தேவைப்படும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு மேசராசி நேருக்கான பலன்கள் அமைந்திருக்கு. ஆமாம், இன்றி மேசராசி நேர்களுக்கு மறுமையான நாள். ஆனால் எல்லா விடயங்கள்லையும் அப்படியே சகிப்புத்தன்மையோட செயற்படுங்க. இதுக்கும் அப்படியே கோபப்படாம கொஞ்சம் அமைதியா சகிப்புத்தன்மையோட செயற்பட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா இன்றைய நாள் இனிய நாளாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரிஷபராசி நேர்களுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். ஆமாம், ரிஷபராசி நேரிய உங்களுக்கான பலன் இன்றைக்கு எவ்வாறு அமைந்திருக்கின்ற பார்த்தோம்னா, திட்டவட்ட காரியங்களை அலைந்து முடிக்க வேண்டி வரும். பிள்ளைகளால் டென்ஷன் கூட அதிகரிக்க போகுது. உடல்நலம் பாதிக்கும். வெளிவட்டாரத்தில் விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் சக ஊழியர் கூட உங்களை அனுசரித்து பேசுவார்கள். தடைகள் கூட தாண்டி முன்னேற போகுது. இன்றைய ரிஷபராசி நேருக்கான பலன்கள். ஆமாம், ரிஷபராசி நேர்கள் இன்றைய தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையிலேயே தடைகள் இல்லாமல் வாழ்க்கையில் அதுபோல் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக நிறைய தடைகள் வரப்போது. தடைகளை தாண்டி நீங்கள் நிச்சயமாக எடுக்கிற காரியங்களில் முன்னேறுவீங்க. இன்றைய நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக மிதுன ராசி நேர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாம். ஆமாம், மிதுன ராசி நேருக்கான பலன்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா, மிதுன ராசி நேர்களே எதிலும் வெற்றி வருவீர்கள். ஆமாம், நிச்சயமான ஒரு உங்களுக்கு பலன் இல்லையா, எதிலும் வெற்றி அறிவீர்கள். ஒத்துழைப்புகள் கூட கைமாட்டாக வாங்குவீர்கள். பணத்தை திருப்பி தருவீர்கள். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். புது தொழில் தொடங்கும்